ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிதாங்க ரொம்ப முக்கியம். ஆண்கள் ஒட்டை வெட்டிக்கலாம், மொட்டை கூட அடிச்சுக்கலாம், ஏன் வளர்த்தவும் செஞ்சுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு எப்பவுமே நீளமான முடிதாங்க ரொம்ப முக்கியம். அவங்க கூந்தலில் நிறைய வேலைப்பாடுகளை எல்லாம் செஞ்சு தன்னை அழகாக மாற்றிக்கணும். அதுக்கு மட்டுமே தான் தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஏன் தமிழ்நாட்டை ஆண்ட மாபெரும் மன்னனான பாண்டிய மன்னனுக்கு பெண்கள் கூந்தல் மேலதான் சந்தேகமே வந்திருக்கு. அது முடியா இல்லையாங்கிற டவுட் இல்ல, அந்த முடிக்கு வாசம் இருக்கா இல்லையாங்கிற டவுட் தான் வந்திருந்திருக்கு. உடனே சிவனே இறங்கி வந்து பாண்டியனுக்கு அவ்வளவு பெரிய தீர்ப்பு கொடுத்துட்டு போனார்ல. அப்போ கூந்தல் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஆனா ஈரோட்ல ஈவே ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாராமா, அவரை கூட பெரியார்னு கூப்பிட்டுக்குவாங்களே. அவரு முடியெல்லாம் நீ வைக்க வேண்டாம், ஒட்டை வெட்டிக்கன்னு சொல்லிட்டாரு. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. கூந்தலை எதுக்கு சும்மா நீவிக்கிட்டே இருக்கிற, அறிவை வளர்த்து அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராமா. அவரு ஒட்டை வெட்டுன்னு சொன்னப்பெல்லாம் புரியாம போச்சுங்க. வினேஷ் பகத் வெறும் 100 கிராம் இடை அதிகமாமா. இப்போ வச்சிருக்கிற முடியவே வெட்டினா 1/4 கிலோ கம்மியாயிருக்குங்க. ஆனால் இங்கே முடி பிரச்சனை இல்லை, வெறும் 100 கிராம காரணமாக காட்டினப்போ அதை வெட்டி வீசுறதுக்கு 1 செகண்ட் ஆயிருக்காது. இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு முடி இருக்கிறவனுக்கும் அறிவில்லை, முடியில இருக்கிறவனுக்கும் அறிவில்லாம போனது தான் இங்க மாபெரும் குற்றமே. வினேஷ் பகத், நீங்க தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. ஏதோ ஒலிம்பிக் கமிட்டி உங்களை தோற்கடிக்கலைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒலிம்பிக்குங்கிற பேரை சொல்லி உங்களை தோற்கடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ஜெயிச்சிங்கன்னா இங்க முடி சூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பாதி பேத்துக்கு முடி இல்லாம போயிடும். 100 கிராம், வெறும் 100 கிராம் அப்படியே மிஷினை வச்சு ஒரு ஒட்டி இருந்தோன்னா 200 கிராம் கம்மியாக இருக்கும். பெண்களே அவ்வளவுதான். என்ன சாதாரண மசரு விட்டா நாளைக்கு நாளானிக்குன்னு அப்படியே வளர்ந்துட்டு வந்துடும். இங்கே நம்ம வினேஷ் பகத்தோட முடி பிரச்சனை இல்லை, அவளின் கழுத்தில் எந்த பதக்கமும் ஏறிவிடக்கூடாது என்று எதிராளி நினைக்கலைங்க. செமிஃபைனல்ல அவங்க கிட்ட தோத்த பொண்ணு கூட கையை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு தான் போனாங்க. தோத்தவங்க கூட கைக்குலுக்கி வாழ்த்து சொல்றதுக்கு பேரு தான் விளையாட்டு. ஆனா விளையாட்டா கூட நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இங்க அரசியல். தலைவிரி கோலமாவே இருந்த பாஞ்சாலி கௌரவர்களை கொல்ற வரைக்கும் நான் சீவ மாட்டேன்னு. அதே மாதிரிதான் நார்த் ஈஸ்ட்ல ஒரு பொண்ணு என் மாநிலத்துக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்குமே நான் தலை சீவ மாட்டேன்னு சொன்னாங்க. பாஞ்சாலியும் தோற்கடிக்கப்பட்டாங்க, இந்த நார்த் ஈஸ்ட் பொண்ணும் தோற்கடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வினேஷ் பகத் நீங்களும் தோற்கடிக்கப்பட்டீங்க. எங்க இந்திய பெண்கள் ஜெயிக்கிறத இந்தியாவில் இருக்கிற யாருமே விரும்புறது இல்லைங்க. ஒருவேளை நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் பகவத்கீதைன்னு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பதக்கம் உங்க கழுத்துல வந்திருக்குமோ என்னமோ. என் தங்க பதக்கத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுவேன் அப்படின்னு போனீங்கல்ல, உங்ககிட்ட வெள்ளி பதக்கம் கூட வந்துடக்கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டாங்க. விளையாட்டுங்கிறது களத்துல மட்டும்தான், அரசியல் விளையாட்டுங்கிறது எங்கிருந்து வேணாலும் விளையாடலாம். இந்தியாவின் சார்பாக ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கிறவர் தான் நீட்டா அம்பானி. இது வரைக்கும் இதுக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையே. பையன் கல்யாணத்தை பகட்டா நடக்கணும் அப்படிங்கிற அக்கறை இந்த ஒலிம்பிக்ல அவருக்கு காட்ட முடியாம போயிருச்சே. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், அது காமன் தான். ஆனா இந்தியால ரூல்ஸே கிடையாதுங்க. ஒரே ஒரு ரூல்ஸ் தான், ஆணுக்கு அடங்கிப்போ, அதுதான் தர்மம். அதுக்கு தான் பெரியார் சொன்னாரு, தலைக்கு உள்ள வளர்த்து வெளியே வளர்த்தாதேன்னு. என் இந்திய பெண்களே, கூந்தல் தான் நமக்கு அழகு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு வினேஷ் பகவத்துக்கு அந்த கூந்தல்னால 100 கிராம் அதிகமாகி அவங்களோட பதக்கத்தையே இழக்க வச்சிருக்கு. அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட 2.5 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட்ல முடியவும் வெட்டியிருந்தாங்கன்னா அதுவும் ஈக்குவலா இருக்கும். நான் இது வெறும் 100 கிராம் அப்படின்னு மட்டும்தாங்க நினைச்சேன். ஆனால் இது தங்கங்க. இந்த தங்கம் கூட இந்தியாவுக்கான தங்கம் கிடையாது, இந்தியாவுக்கு எதிரான தங்கம். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சு இந்தியாவோட கொடியை ஏற்றிருந்தீங்கன்னா இந்தியா தலை குனிஞ்சிருக்குங்க. என் வினேஷ் பகவத்தை தோக்கடிச்சது அந்த 100 கிராம் இல்லை, 140 கோடி இந்தியர்கள் தான். உன் கழுத்து மேலே பூட்ஸ் இருக்கிறப்பவும் நான் பேசலை,
நீ உரிமைக்காக கத்துறதையும் நான் கேட்கல. ஏன்னா நான் இந்தியன் என்பதில் பெருமிதை கொள்வோம் அப்படின்னு இருந்துட்டேன். நீ தோக்கடிக்கப்பட்டாய். இது கதையா இருந்தாலும் காவியமா இருந்தாலும் இதிகாசமா இருந்தாலும் ஏன் ஒலிம்பிக்காவே இருந்தாலும் இந்திய பெண்கள் தோற்கடிக்கப்பட வேணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற தர்மம். உடனே நம்ம இந்தியால இருக்கிற பொண்ணு 2 வெண்கலம் வாங்குச்சுல்ல, மனு அப்படிங்கிற பொண்ணு அப்படின்னு கேட்பீங்க. அந்த மனு இந்த தர்மத்தை ஏத்துக்கிட்டதுனால தான் வெண்கலம் வாங்குச்சு. எங்க வினேஷ் எல்லா அதர்மங்களையும் அழிக்க பிறந்தவள். இனி இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று வரலாறு முழுக்க உங்களை பத்தி பேசும். என் மாண்புமிகு தமிழக முதல்வரே, வினீஷ கௌரவப்படுத்துங்க. தமிழ்நாட்டு சார்பா இல்ல, ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் சார்பா உங்ககிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறோம். நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறோம். தமிழ்நாடு பெரியாரின் வழியில் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு எப்பவுமே தமிழ்நாடு முன்னுரிமை கொடுக்குங்கிறத நீங்க மறுபடியும் நிரூபிச்சிருங்க. ஒரு ஆசிய போட்டியில் சாந்தியை அவமானப்படுத்தினாங்க. ஆனா ஓடின கால்களுக்கு என் தலைவர் கலைஞர் பரிசளித்தார். எங்க வினிஷுக்கு அவரின் புதல்வன் நீங்க பரிசளிப்பீங்கன்னு நம்புறேன். புதல்வனாக அல்ல, அதையும் தாண்டி எங்க முதல்வராக பரிசளிங்க. இனி இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் நம்ம வினிஷ கொண்டாடியே ஆகணும். இந்தியாவின் முடிசூடா ராணி வினிஷ் பகத். நன்றி, வணக்கம்.